பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க. இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலபுருஷ தத்துவத்தை 3ஆம் இடம் சொல்லக்கூடியது யாரு அப்படின்னா, மிதுன ராசிக்காரங்க. உங்களை தாங்க. அறிவு ஜீவிங்க. அன்புக்கும் குறைவில்லாத ஆட்கள், அறிவுக்கும் குறைவில்லாத ஆட்கள். உங்களை பத்தி தெரிஞ்சுக்கவா வேணும்? நிச்சயமா. அதாவது எப்பவுமே ஒரு மாற்றத்தை விரும்பிக்கிட்டே இருக்க ஆட்கள். அப்டேட்டிங்க. நாங்கெல்லாம் நினைச்சா மலையை கூட கடுகளாக ஆக்கிடுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் தான். எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு பெருசாவே தெரியாது. அப்டேட்டிங்கா மாறிக்கிட்டே இருக்கலாம். உலகத்துக்கு தகுந்த மாதிரி, புதுமைக்கு தகுந்த மாதிரி, புதுமை படைப்பாளிகள் யாரேன்னா நீங்க தான். சோ அந்த மாதிரியான ஆட்கள். உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை அள்ளி தரக்கூடியது எது அப்படின்றத இன்னைக்கு டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம். சோ பொதுவா பார்த்தோம் அப்படின்னா, இந்த காலபுருஷனுக்கு 3ஆம் இடம் சொல்றது பாத்தீங்க அப்படின்னா மிதுன ராசி நம்ம சொல்லணும். சோ புதன் தான் இங்க ஆட்சி அதிபதியா இருக்கு. புதன்னா யாருங்க? புத்திக்காரகன், புத்தி, அறிவாளி, இம்ப்ரூவ்மெண்ட், எல்லாத்துலயும் அப்டேட்டிங், இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாத்தையும் கொடுக்குறவங்க நீங்க தான். சோ இதுக்கான கடவுள் யாருங்க? யாரு? நம்ம பெருமாள் மகாவிஷ்ணு தான். சோ அப்ப மகாவிஷ்ணுவே நம்ம கூட இருக்காரு. அப்புறம் என்னங்க வேணும்? நம்ம எல்லா விஷயத்தையும் கால்குலேட்டிவ். எதை பண்ணாலும் இதுல நல்லது எது, கெட்டது, அட்வைஸ் வேணுமா? மிதுனராசிக்காரன்ட்ட போ, சூப்பரா ஐடியா கொடுப்போம், கரெக்டா கொடுப்போம். அவன் போடுற ஸ்கெட்ச் தப்பாது. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அவர்கள் தான் நீங்க. ஒருத்தர் நான் படிச்ச அறிவாளியா இருக்கேன்றது வேற. படிக்காம இருக்கக்கூடிய பாமரனையும் அறிவாளி ஆக்கணும்னு ஒரு தன்மை இருக்கும் பாத்தீங்களா? பாமரனும் அவ்வளவு அழகா ஒரு ஒரு பேச்சு எடுத்தாலும் சரி, அவனோட பேச்செல்லாம் கேட்டுட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னா நீங்க தான். சோ உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தேடித்தரக்கூடிய நிலை யாரு? அதிர்ஷ்டத்தை தேடித்தரக்கூடிய கடவுள் யாரு? ஆல்ரெடி மகாவிஷ்ணு மிகப்பெரிய பரமாத்மா நம்ம கூடயே இருக்காரு. அதுக்கு மேல என்னங்க வேணும்? ஏன்னா எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள் இருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி 12 ராசி கட்டக்காரர்கள் இருக்கவங்களுமே அவங்களுடைய குலதெய்வ வழிபாடு மஸ்ட். எந்த காரியத்தை துவங்கும் போதும் முதல்ல குலதெய்வ வழிபாடு. அதுக்கப்புறம் நம்மளுடைய கட்டத்துல நம்ம சொந்த வீட்டுல ஒருத்தவங்க இருந்தா எப்படி இருப்போம்? நம்ம அம்மா கிட்ட எப்படி இருப்போம்? அது மாதிரிதான் நம்ம கூட இருக்கவங்க யாரு அப்படின்னா நம்ம கட்டத்துக்கான அதிபதிக்கான கடவுள். அப்ப மகாவிஷ்ணு உங்க கூட இருக்காரு. கவலைப்படவே வேண்டாம். இன்னும் கொஞ்சம் அதிர்ஷ்டம். நான் அறிவாளி தாங்க இல்லைன்னு சொல்ல, எனக்கு வெளிநாடு போய் படிக்கணும் ஆசை இருக்கு. அதுல ஒரு சின்ன சின்ன தடைகள் இருக்கு. இதை கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்கும். எனக்கு நிறைய தேடல்கள் இருக்கு. புதுமையை படைக்கணும். புது புது விஷயங்களை ஏதாவது கத்துக்கணும்னு நினைக்கிறேன், உருவாக்கணும்னு நினைக்கிறேன். உருவாக்கும் கூடிய திறன் ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த உருவாக்கும் திறனுக்கெல்லாம் யாரு முக்கியமான காரணம் அப்படின்னா உங்களுடைய புத்திசாலித்தனம் தான். இன்னைக்கு நிறைய எடுத்து பாருங்க. புதுமை படைப்பாளர்களா இருக்கட்டும், ஆராய்ச்சியாளர்களா இருக்கட்டும், புதிய புதிய உருவாக்கக்கூடிய தன்மைகள். இன்னைக்கெல்லாம் கம்ப்யூட்டர் எடுக்கிறோம், கம்ப்யூட்டர்லயே அட்வான்ஸ் லெவல் வந்துருச்சு. மொபைல் எடுத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய போன் வந்துருச்சு, இவ்வளவு போன் வந்துருச்சு. இப்ப அந்த பெப்சி பாட்டில் இந்த இவ்வளவு குட்டி போன் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. எப்ப எந்த அளவுக்கு டெக்னாலஜியை மாற்ற முடியுமோ, உருமாற்றம் எடுக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய தன்மை எல்லாம் யாருன்னா நீங்க தான். இவ்வளவு உருமாற்றத்தை நீங்களாம் உருவாக்குறீங்க. ஆனா எங்க வாழ்க்கையில மாற்றம் வேணாமாங்க கேக்குறீங்க தானே? நான் இவ்வளவு பெரிய மாற்றத்தை நான் ஊருக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குறோம். சோசியல் மீடியால பயங்கரமா வைரலா பேசப்படுறது யாருன்னா மிதுனராசிக்காரங்க தான். ஏன்னா புதன் ஆதிக்கம்ங்க. புதனாலே கம்யூனிகேஷன். இவங்க பேச்சுக்கு மறு பேச்சு கிடையாது. வாதாடுறதுனால இவங்க வேணும். ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் இருந்தாலும் இவங்க பேச்சு கேட்டுக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். கவிதை எழுதணுமா? மிதுனராசிக்காரங்கிட்ட சொன்னா சரி, ஒரு டாபிக்கை மட்டும் சொன்னா சரி, அப்படியே வர்ணிச்சிருவாங்க. அவ்வளவு ஒரு திறன் இருக்கு. அப்படிப்பட்டவங்க ஊருக்கெல்லாம் அழகா பண்றாங்க. எனக்குள்ள ஒரு வாழ்க்கையில மாற்றம் வேணும்னு எதிர்பார்ப்பீங்கல்ல, உங்களோட மாற்றத்தை அள்ளி தரக்கூடிய கடவுள் யாரு? உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா துளாராசி தான். சோ துளாராசிக்கு ஆட்சி அதிபதியா இருக்கக்கூடிய நபர் யாரு? வேற யாரு? சுக்கிர பகவான் தாங்க. சுக்கிரனே நம்ம கூட இருக்காரு. அப்புறம் என்ன வேணும் இல்லையா? சோ சுக்கிரன் நம்ம கூட இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் வருமா இல்லையா? நிச்சயமா வரும். அறிவும் அன்பும் சேர்ந்து அது அழகான ஒரு வாழ்க்கையா மாற்றக்கூடிய தன்மை. காதலா இவங்களெல்லாம் பிடிச்சிக்கலாம். அதான் சொல்லுவேன், அறிவுக்கும் குறைச்சல் இருக்காது, அன்புக்கும் குறைச்சல் இருக்காதுன்னு சொல்லக்கூடிய நபர்கள் யாரு அப்படின்னா மிதுனராசிக்காரங்க தான். சோ அப்படி அன்பு, அனுசரணை எல்லாத்தையும் அள்ளி கிடக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கும் தாயாரனுடைய வழிபாடு மிகச்சிறப்பு. அதுல ராகு இருக்காரு இல்லையா? உங்களுடைய 5ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லும் போது இங்க சுக்கிரன் தான். சுக்கிரனோட இடத்துல ராகு இருக்காரு. சோ நரசிம்மர், லட்சுமி நரசிம்மரை வழிபட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்க. கல்யாண தடை இருக்கா? நிவர்த்தி ஆகும். நிறைய படிச்சு பெரிய ஆள் ஆகணுங்க, பெரிய போஸ்டிங், அவர் சயின்டிஸ்ட் ஆகணும்னா கூட உங்களால முடியும். அப்படி ஒரு கால்குலேட் போட்டீங்கன்னா அந்த கால்குலேஷன் தப்பாகாது. பட்ஜெட் போடுறதெல்லாம் யாரு? நம்ம தான், மிதுனராசிக்காரங்க தான். ஸோ நீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம்ன்றதை தாண்டி அதிர்ஷ்ட தெய்வம், உங்களுடைய அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய தெய்வம் யாரு அப்படின்னா லட்சுமி நரசிம்மர். லட்சுமி நரசிம்மரை புடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சிங்க. எட்டாத உயரத்துக்கு போறீங்க. அதான் உண்மை. அவர்கிட்ட என்ன பண்ணணுங்க? சரி, லட்சுமி நரசிம்மரை வழிபட சொல்லிட்டீங்க, என்ன பண்ணணும்? வெள்ளிக்கிழமையில அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க.
சோளிங்கர் நிறைய நரசிம்மர் பெருமாள் கோயில் நிறைய கோயில்கள் இருக்கு. அதே மாதிரி அந்த இடத்துக்கு போயிட்டு வர்றதும் சரி, நம்மளுடைய வீட்டு பக்கத்துல கூட நரசிம்மர் கோயில் இருக்கும். லட்சுமி நரசிம்மர் இருப்பார். போய் வழிபட்டுடும். ஒரு 5 நெய் தீபம் ஏத்திடுவாங்க. வீட்டுல அந்த போட்டோ வச்சுக்கோங்க. பானகம் பானகம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷங்க. பானகம் வச்சு வழிபட்டீங்கன்னா சரி. அப்படியே ஒரு மலை போல இருக்க பிரச்சனை, தீராத கடன் இருக்குங்க, தீந்துரும். குழந்தை பாக்கியம் இல்லைங்க, குழந்தைக்காக நாங்க கஷ்டப்படுறோம், நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவாரு. ஒண்ணுமே இல்லை. நீங்க எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும் சரி, அப்படியே நிவர்த்தி தான். தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. ஒரு லட்சுமி நரசிம்மர் போட்டோ வச்சுக்கோங்க, ஒண்ணு உங்க பாக்கெட்ல வச்சுக்கோங்க, இல்ல வீட்டுல வச்சு வழிபடுங்க. பானகம் பானகம் மஸ்ட். இவர் வழிபடுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா பானகம் தான் பெஸ்ட். அதை ஒன்ன வச்சு வழிபட்டாலே போதும். எனக்கு நான் நிறைய பேருக்கு சொல்லி என்னோட கிளைண்ட் சொல்லியிருக்காங்க, மேம் நீங்க சொன்னீங்க நரசிம்மர் லட்சுமி நரசிம்மர் வழிபட சொல்லி, இன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு அத்தனை லட்சம் கடன் இருந்துச்சு, அப்படியே படிப்படியா குறைஞ்சிருச்சு மேம். ஒரு பெரிய வில்லங்க இருந்துச்சு மேம், ஒரு லேண்ட் வாங்கியிருந்தோம், அது பயங்கர பிரச்சனையில இருந்துச்சு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி நான் வழிபட்டுட்டு வரும்போது என்னோட லேண்டு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிகளை சம்பந்தப்பட்டது பெரிய இஷ்யூ இருந்தது, எனக்கு அதவே கிளியர் பண்ணி கொடுத்துட்டாரு. அனுபவிச்சிருக்கேன் நானு அப்படின்னு சொல்லி என்னுடைய கிளைண்ட்ஸ் எனக்கு கூட பகிர்ந்துகிட்ட நிலைகள் உண்டு. இதை வந்து அப்ளை பண்ணாம நான் உங்கள்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுக்கல. இதெல்லாம் யார் நமக்கு எழுதி கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மூல நூல்கள்ல இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. பெரிய பெரிய ஞானிகள் சித்த பெருமாக்கள் எல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அது இல்லாம நம்ம இங்க எதையுமே எடுத்துட்டு வர முடியாது. ஜோதிடம்ன்றது மிகப்பெரிய கடல். சோ அதுல நிறைய சித்த பெருமாக்கள் ஞானிகள்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அதுல எழுதி வச்சதான் நம்ம எடுத்து சொல்றோம். சோ அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த 3ஆம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம். சோ முயற்சி அப்படிங்கிறது நம்ம எந்த முயற்சி எடுத்தாலும் அதை திருவினையாக்கக்கூடிய ஒரு நிலை வேணும்ல. நான் முயற்சி மட்டுமே எடுக்கிறேங்க, ஆனா அதை அப்ளை பண்ணி அதுக்கான செயலாக்கத்திறன் ஒண்ணு வேணும்ல. சோ இது எங்கேயே தடையாகுதுல்ல நமக்கு. அதெல்லாம் கிளியர் பண்ணக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னா இந்த நரசிம்ம பெருமாளுக்கு இருக்கு. லட்சுமி நரசிம்ம தாமரை தண்டு திரி போடுறது ரொம்ப சிறப்புங்க. வீட்டுல ஒண்ணுமே இல்லைங்க, என்னால கோயிலுக்கு போக முடியல, வீட்டுலதான் இருக்கேன், என்கிட்ட நரசிம்மர் படம் இருக்கு, லட்சுமி நரசிம்மரோட உட்காந்துருக்கேன், அப்படியே அம்பால மடியில வச்சு உட்கார்ந்துட்டு இருக்காரு நரசிம்மர். அவர் வந்து கோமானால் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், மேம் நரசிம்மர் எப்படி மேம் வீட்டுல வச்சு வழிபடுவாங்க, அவர் ஏற்கனவே கோமானால் மேம், அவரை போய் எப்படி மேம் வழிபடலாம், சில பேருக்கு சந்தேகம் இருக்கும். கூட யாரு இருக்காருங்க, தொடையில யாரு உட்கார்ந்துட்டு இருக்கா, லட்சுமி தாயார் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எதுனாலும் சரி, பா இவ்வளவு கூப்பிட்டுட்டான், அவனுக்காக நம்ம ஏதாவது போய் பண்ணலாம் பண்ற அளவுக்கு இறங்கி. எப்பயுமே பாருங்களேன், நம்ம அப்பா கோவமா இருந்தா கூட அம்மா வந்து போய் காதை கடிச்சோன்னா அம்மா போய் அழகா அட்ஜஸ்ட் பண்ணி கூட்டு வந்துருவாங்களே, அது மாதிரி ஆளுதான் நம்ம லட்சுமி தாயார். சோ லட்சுமி தாயார் வந்து எல்லா விஷயத்தையும் மழை போல இருக்கும். ஏன்னா கோபம் வேகம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஆளு. அப்ப அந்த கோப வேகத்தெல்லாம் தனிச்சு அப்பாவே அடக்கி உட்கார வச்சிட்டாங்கல்ல, அப்ப நம்மளாம் ஏமாத்துறோம். அது மாதிரி நமக்கான விஷயங்கள் எல்லாம் பெர்ஃபெக்டா கொடுக்கக்கூடிய ஆளு. தாமரை தண்டு திரி ஏன் சொல்றோம் அப்படின்னா, லட்சுமி தாயாருக்கு ரொம்ப உகந்தது தாமரை. அதாவது தாமரை பூலாம் லட்சுமி தாயார் இருப்பாங்க. சோ தாமரைப்பூ தண்டு அந்த திரியோட எடுத்து நம்ம போட்டு வழிபட்டுட்டு வரும்போது நிறைய பேருக்குங்க கடன் பிரச்சனை குறையும், செல்வாக்கு கூடும், செல்வ வளம் பெருகும், தீராத நோய் கூட தீர்த்து வைப்பாங்க. ஏன்னா இது ராகுவினுடைய சாராம்சம் இல்லையா. சோ எப்பவுமே வந்துட்டு எதை செஞ்சாலும் பிரம்மாண்டமா செய்யணும் நடப்பாங்க. அவங்களுடைய எண்ண சிந்தனைகள் எல்லாமே பிரம்மாண்டம். சாதாரணமாலாம் செய்யக்கூடாது, செஞ்சா அடுத்து 10 பேர் நம்மளை திரும்பி பார்க்கணும், அந்த அளவுக்கு வாழ்ந்து காட்டணும். ஒருத்தனை இல்லைன்னு சொல்லி பாருங்க, இவனால முடியாதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த மிதுனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தட்டுனா எந்த வேகத்துக்கு எழுந்து போகக்கூடிய நிலைன்னு சொல்லவே முடியாது. ஒரு பந்தை தூக்கி எறிகிறோம் இல்லையா, பந்து எறிகிற வேகத்துக்கு எப்படி தூக்கி கீழே விழுதோ அது விழுகிற வேகத்துக்கு மேல எந்திரிக்கும் பாருங்க. அது மாதிரி ஆட்கள் தான் மிதுனராசிக்காரங்க. சோ அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தெய்வம் நம்மளுடைய நரசிம்ம பெருமாள். கண்டிப்பா அவ்வளவு பெரிய மாற்றம் கொடுக்கும். என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, மேம் நரசிம்மரை போய் எப்படி மேம் வீட்டுல வச்சுக்க முடியும், அவர் வந்து ஆக்ரோஷமானவர், அழிக்கக்கூடிய தெய்வம் மாதிரி இல்லை, அதை எப்படி நம்ம வீட்டுல வச்சு வழிபடுறது நிறைய பேர் கேட்டாங்க. லட்சுமியோட இருக்கக்கூடிய நரசிம்மர் வச்சுக்கோங்க, நிச்சயமா. அதுவும் கண்டிப்பா பாருங்களேன், நம்ம சொல்ற மாதிரி இந்த மிதுன ராசிக்கும் இந்த துலா ராசிக்கும் ஏதோ தொடர்பு இருக்கும். நீங்க இதை செக் பண்ணி கூட பாருங்க. மிதுன ராசிக்காரவங்க வீட்டுல துலா ராசிக்காரவங்க யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க. அட்லீஸ்ட் மிதுன ராசி மிதுன லக்னம் இவ்வளவு சார்ந்தவங்களுக்கு துலா ராசி துலா லக்னத்தை சேர்ந்தவங்க ஏதோ ஒரு வகையில கனெக்டட் இருக்கும். அந்த சுக்கிரன் அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நிலை கண்டிப்பா இருக்கும். யாராவது ஒருத்தவங்களுக்கு அது இல்லாம இருக்காதுங்க, டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்க. மிகப்பெரிய மாற்றம். ஒரு படிப்பு வேணாலும் சரி, படிப்பு சார்ந்து நிறைய பேர் பாருங்க மிதுன ராசிக்காரவங்க அவங்களுடைய படிப்பாற்றலுக்கும் அவங்க பார்த்தா ஆளை பார்த்தா ரொம்ப இளமையா இருப்பாங்க. இது மிகப்பெரிய பிளஸ். உங்களுக்கு தெரியுங்களா, வயசான தோற்றமே தெரியாது. அதாவது ஒருத்தன் இளமையா இருக்கான், ஆனா அவன் போட்டிருக்க நகைக்கும் அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸிங் காஸ்டியூமுக்கும் பார்த்தா அவனை பார்த்தா ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. ஒரு 50 வயசு ஆள் பாத்தீங்கன்னா 30 வயசு ஆள் மாதிரி தெரியுறாரு நம்ம சொல்லுவோம்ல. அப்பா யாரு பையன் யாருன்னு தெரியல, அம்மா யாரு பொண்ணு யாருன்னு தெரியல. நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய, என் பொண்ணு கூட போனா அக்கா மாதிரி இருக்காங்க அவங்க.
சில பிள்ளைங்க என்கிட்ட சொல்லி கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். மிதனராசி பார்ப்பீங்க, மேம் எங்க அம்மா என் கூட வந்தா எனக்கு உங்க அக்காவான்னு கேக்குறேன், எனக்கு அதுவே அசிங்கமா இருக்கு மேம். இதுக்காகவே எங்க அம்மா வந்து ரொம்ப மாடர்னாலாம் இருக்காது, ரொம்ப வயசான பாட்டி மாதிரி இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க ரொம்ப சிம்பிளா தான் இருக்காங்க, சாதாரணமா இருக்காங்க, ஆனா அவ்வளவு அழகா இளமையா தெரியுறாங்க. சோ அந்த இளமை தோற்றத்தை இயல்பாகவே பெற்றவங்க யாரு அப்படின்னா நீங்க தான். இது எவ்வளவு பெரிய குடுப்பனங்க. அவன் ஓடி ஓடி எக்ஸசைஸ் செஞ்சு உடம்ப வருத்தி எப்படா மெலிஞ்சு போவோம், எப்படா நம்ம வந்து எங்க காட்டுவோம் அப்படிலாம் இருப்பாங்க. ஆனா மிதுனராசிக்காக இயல்பாவே வந்துட்டு இளமை தோற்றம் மிக்கவர்கள். வயதானாலும் வயதான தோற்றத்தை உள்ள புகாதவங்க, கொடுத்து வச்சவங்க. அதுல இன்னும் கொஞ்சம் அழகுக்கு அழகு சேர்க்கிற மாதிரி இந்த மேக்கப் எல்லாம் போட்டு, காஸ்டியூம் எல்லாம் போட்டு. ஏன்னா செல்வாக்கும் கூடவே இருக்கும். எப்பயுமே வந்துட்டு நம்ம நினைச்சோன்னா பெர்ஃப்யூம் வேணுமா, ட்ரெஸ் வேணுமா, சிம்பிளான ட்ரெஸ் போட்டாலும் அழகா தெரியுவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு பெரிய கொடுப்பன. அப்போ இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலிகள். நிலபுலன்கள் சார்ந்த விஷயத்துல கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இருக்கும். அந்த நிலபுலன் பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து கொடுக்குறது யாருன்னா நம்ம லட்சுமி நரசிம்மர் தான். நீங்க லட்சுமி நரசிம்மரை வழிபட்டுட்டு வாங்க. 48 நாள். இல்லைங்க என்னால அவ்வளவு நாள்லாம் முடியாது, 21 நாள் எடுத்துக்கோங்க. வீட்டுல லட்சுமி நரசிம்மர் படத்தை வச்சு பானகம் வச்சு, தீராத கடன் பிரச்சனையா, நிலம் பிரச்சனையா, கல்யாண பிரச்சனையா, படிப்புக்கான விஷயங்களை தடை வந்துகிட்டே இருக்கா, நான் ஒரு படிச்சு முடிச்சுட்டேங்க, வேலைக்கு போயிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணணும், வெளிநாடு போகணும், ஆசைப்படுறீங்களா, நான் சொன்ன மாதிரி வழிபட்டு பாருங்க. ஏன்னா அதிர்ஷ்டத்தை தேடிக்கிற தரக்கூடிய தெய்வம். நிச்சயமா அறிவாற்றல் மிக்கவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். இதை வழிபட்டு பார்த்துட்டு உங்களோட நிலைகள்ல என்ன அளவுக்கு மாற்றங்கள் வந்திருக்குன்றத நீங்க சொல்லுங்க. ஏன்னா கவிதை எழுதி, கதை எழுதி, இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் சினிமா ஃபீல்ட்ல நிறைய பேர் சாதிச்சுட்டு இருக்காங்களே, அவங்களாம் யாரு? இந்த கேமராமேனா இருக்கட்டும், கேமரா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி வந்துட்டு கம்யூனிகேஷன் ரிலேட்டட், இவங்க பேச்சுக்கு மறு பேச்சு கிடையாதுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. வாதாடி ஜெயிக்க முடியாதுன்னா ஒரு இவங்களை எடுத்துக்கலாம், லாயர் எடுத்துக்கலாம். ஸோ இவங்க எல்லாம் ஒரு கேஸ் விஷயமா போனா கூட மிதுன ராசிக்காரங்களா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வெற்றி ஜெயம் மட்டுமே. உங்க வாழ்க்கையில அவங்ககிட்ட ஒரு விஷயத்துக்காக போறீங்க, அந்த விஷயம் கம்ப்ளீட். கவலைப்பட வேண்டாம், அவங்ககிட்ட ஒரு விஷயத்த கொடுத்துட்டோம்னா முடிஞ்சு, எல்லாத்தையும் தீர்க்கமா வெற்றி காண்டிடுவாங்க. கேட்டுட்டே இருக்கலாங்க, அவங்க பேச விட்டு கேட்கலாம். அவங்களோட கம்யூனிகேஷன் அவ்வளவு அழகா இருக்கும். அந்த ஒரு மாதிரி இளமையா இருப்பாங்கன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த குழந்தைத்தனம், அது கொஞ்சம் குழாவல் எல்லாமே இருக்கும். பேசினாலும் சரி, அதிகாரத்துவத்துக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அடிக்கிற இடத்துல அடிப்பாங்க, கொஞ்ச இடத்துல கொஞ்சுவாங்க, கெஞ்சுற இடத்துல கெஞ்சுவாங்க. இவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க. சோ இப்படிப்பட்டவங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வமும் இஷ்ட தெய்வமும் குலதெய்வ வழிபாடும் எடுத்துக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம். மாற்றத்தை நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. நான் சொன்ன மாதிரி இது வந்து சும்மா சாதாரணமா கடந்து போற விஷயம் கிடையாது. நிச்சயமா இது ஒரு சவாலாவே எடுத்துக்கணும். இதை நீங்க வழிபட்டு பார்த்துட்டு நாளைக்கு ஒரு நாள் வழிபட்டாங்க, எனக்கு இது நடக்கலாம்லாம் சொல்லக்கூடாது. நீங்க இதை நான் சொன்ன மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்க ரிசல்ட் என்னன்றதை நீங்க கமெண்ட்ல தெரிவிங்க. நிச்சயம். நன்றி.